நம்ம எங்கிருந்து வந்திருக்கிறோம்? நம்ம எல்லாருமே எங்கிருந்து வந்திருக்கிறோம்? அட சத்தமா இருந்து வெக்கப்பட தேவையில்லை. நம்ம எல்லாருக்கும் ஒரு கரெக்டான பேர் வைக்கணும்னா என்ன பேர் வைக்கணும் தெரியுமா? என்ன பேர் வைக்கலாம்? மண்ணு. மண்ணு. மண்ணாங்கட்டி. வாதியார் பையனை பார்த்து மண்ணாங்கட்டே மண்ணாங்கட்டி அப்படின்னு சொன்னா போய் அவங்க வீட்டில் போய் அவங்க அப்பா அம்மா அத்தை மாமாங்க எல்லாரும் இட்டு வந்துருவான். இந்த வாதியார் என்ன மண்ணாங்கட்டின்னு சொல்லிட்டாரு. உடனே அவங்க அப்பாவும் கோவப்படுவாரு. என் பிள்ளைய பார்த்து எப்படி நீ மண்ணாங்கட்டின்னு சொல்லலாம்? இந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடாது, நீ வெளியே போ, மன்னிப்பு கேளு. நம்மளும் யாருன்னா பார்த்து மண்ணாங்கட்டி அப்படின்னு சொல்லிட்டோன்னா கோவம் வரும் நம்மளுக்கு. இல்லை, நம்ம எல்லாருக்குமே மண்ணாங்கட்டின்னு சொன்னா கோவம் வரும். ஆனா தவக்காலத்தினுடைய முதல் நாளே நம்மளை எல்லாரையும் என்னன்னு சொல்லுது? அட மண்ணாங்கட்டிங்களேன்னு சொல்லுது. அட மண்ணுக்குரியவர்களே, மண்ணுக்குரியவர்களே. நம்ம எல்லோரும் மண்ணுக்குரியவர்கள் தான். எப்படி? நம்மளை ஒரு மாதிரியா சொல்றதுக்காக இல்ல, நம்மளை குறைத்து மதிப்பிடுவதற்காக இல்ல, நம்முடைய உண்மையான இயல்பை கொஞ்சம் குறித்து காட்டுது. தவக்காலத்துக்கு வந்திருக்கிற முதல் நாள் ஞாபகத்தை வச்சுக்கோ. இந்த தவக்காலம் எப்படிப்பட்ட நாள்? நாம் மண்ணுக்கு உரியவர்கள் என்பதை எடுத்து சொல்லுகிற நாள். அதனாலதான் தவக்காலத்தினுடைய விபூதி புதல்ல திருநீற்று பூசுகிற பொழுது குருவானவருக்கு அந்த பூசை புத்தகத்திலேயே கொடுத்திருக்கிறாங்க 2 இறைவசனம். 1 இந்த இறைவசனம், மனிதனே நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் அப்படின்னு சொல்லி பூசலாம். இன்னொரு இறைவசனம் இருக்குது, மார்க்கு நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 15வது இறைவசனம் படிங்க. மார்க்கு நற்செய்தி 1:15. இந்த வசனம் இல்லாம இந்த வசனத்தையும் சொல்லலாம். என்ன வசனம்? காலம் நிறைவேறிவிட்டது. காலம் நிறைவேறிவிட்டது. இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது. என்ன பண்ணணும் அடுத்து? மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள்.